இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அப்படித்தானே? ஐ எம் லவ்விங் திஸ் பிளேஸ். இங்கே உட்காந்து டீ குடிக்கிற த்ரில்லு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். வாவ் சீமா, அங்கே பாரு. அரவிந்த், அரவிந்த். என்ன சீமா? நீ அந்த சவுண்ட கேட்டியா? என்ன சவுண்டு? இப்ப கேட்டுச்சுல்ல? சீமா, இது காடு. இந்த மாதிரி சத்தத்துக்கெல்லாம் நீ பயந்துன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அரவிந்த், இது காடுன்னு எனக்கும் தெரியும், அதனாலதான் டென்ஷனா இருக்கு. சீமா கமான், அந்த காட்சியை பாரு, கம் ஃபாஸ்ட். இன்னும் எவ்வளவு தூரம் தான் போறது? அட வா. ரொம்ப பயமா இருக்கு. சீமா, நீ தேவையில்லாம பயப்படுற. சீக்கிரம் வா. வா வா, இந்த இடத்த கொஞ்சம் பாரு. ஜஸ்ட் லுக் அட் தேர். பாரு, நான் அப்பவே சொன்னேன்ல, இது சத்தம் வருதுன்னு சொன்னேன்ல. அரவிந்த், அங்க பாரு, அப்பவே சொன்னேன்ல. சீமா, நீ இங்கே இரு, நான் என்னன்னு பாக்குறேன். இல்ல 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 அரவிந்த், அரவிந்த் ப்ளீஸ் நில்லு. நீ இங்கே இரு, ஐ வில் கம். காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. பார்த்து ரிலாக்ஸாக வாங்க. கயிறு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. கயிறை விட்டுறக்கூடாது, காலோட கிரிப்பு மிஸ் ஆகிடக்கூடாது. காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஹலோ, யாராவது? ஹலோ, என்னாச்சு? என்னாச்சு? என்ன காப்பாத்துங்க, அவன் என்ன கொன்றுவான். காப்பாத்துங்க, என்ன கொலை பண்ண போறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அங்கதான் இருக்காங்க. ஏலியன். ஏலியனா? ஏலியனா? ஆமா, அது என் புருஷனை கொன்னுடும். காப்பாத்துங்க. அது எப்படி நம்ம எல்லாரையும் கொன்னுடும். காப்பாத்துங்க ப்ளீஸ், என் புருஷனை காப்பாத்துங்க. வாங்க வாங்க பார்க்கலாம் வாங்க. அது அங்கதான். அரவிந்த், இங்கதான் இருந்துச்சு. எங்க? அரவிந்த். அட அரவிந்த், 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 அரவிந்த். அதோ அதோ இங்கதான் இருந்தா. இதுக்குள்ள இங்க இருந்துதான் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அரவிந்த், சரி வா, அந்த பக்கம் போய் பார்ப்போம். அரவிந்த், அரவிந்த், காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? அரவிந்த். அரவிந்த், அரவிந்த். கைஸ், அரவிந்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை நண்பா, தேடிட்டு இருக்கோம். கைஸ், அங்கே பாருங்க, ஏலியன். அங்க பாருங்க, போகுது. அது ஆமாம் ஆமாம், அது ஏலியன் தான். இதோ ஓடுது பாரு. அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. சீக்கிரம். அரவிந்த். முடிஞ்சிருச்சா? எடுத்துட்டு போ. சார், அது கொஞ்சம் சின்னதா தான் இருந்தது. நீல கலர்ல இருந்தது. உருமிக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ மிருகத்தோட சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. நானும் என் புருஷனும் அதை ஒன்னதான் பார்த்தோம்.
அது என்னன்னு என் புருஷன் பார்க்க போனப்போ புதருக்குள்ள இருந்து திடீர்னு அட்டாக் பண்ணிருச்சு. நகத்தால கீற ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உதவி கேட்கறதுக்காக ஓடி போயிட்டேன். இவங்களை கூட்டிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது என் புருஷன் இப்படி ஒரு நிலைமையில தான் இருந்தாரு. ஆனா அப்போ இங்க யாருமே இல்ல. அப்புறம் திரும்ப அதை எல்லாரும் தேட ஆரம்பிச்சோம். உங்களால உறுதியா சொல்ல முடியுமா அவன் ஏலியா அப்படின்னு? ஆமா சார், எனக்கு நல்லா தெரியும் அது ஏலியனே தான். இப்படி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்ல. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல, அவன் மனுஷனா இருந்திருக்கலாம், நீல கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்திருக்கலாம். இல்ல சார், அது மனுஷனே இல்ல, ஏலியன் தான். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா இவங்களும் அங்கதான் இருந்தாங்க. இவங்கள கேளுங்க, இவங்களும் பார்த்தாங்க. ஆமா சார், அப்படி ஏதாவது நார்மல் மனுஷனா இருந்தா இவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா? ஆமாம் சார், பார்க்க ஏலியன் மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனால இவ்வளவு பெரிய கல்லை தூக்குறது நடக்காத விஷயம் சார். அதனாலதான் சொல்றேன், அது ஒரு மனுஷ பிறவியே இல்ல, ஏலியன்னு சொல்றேன். அபிஜித், இவங்க பேச்சை நம்ம எப்படி நம்புறது? இந்த கல்லு இதை யாராலையும் எடுக்க முடியாது. ஆனா நண்பா, ஏலியன்னு சொல்ற அந்த தியரி நம்புறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கே. அப்படி எப்படி நடக்கும்? நான் தான் சொன்னேன்ல, அரவிந்த் அந்த உருவத்தை ஃபோட்டோ எடுத்திருக்கான்னு. ஒருவேளை இப்போ நமக்கு அந்த கேமராவோட டேட்டா கார்டு கிடச்சதுன்னா அந்த முகத்தை பார்த்துருக்கலாம். கேமரா தான் சில்லா உடஞ்சி போயிருக்கேன். நீங்க எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? அந்த உருவத்தை முதல்ல நீங்க பார்த்த இடத்துக்கு. கண்டிப்பா சார், வாங்க. பங்கஜ், நீங்க நெல்ல. இங்கே எவ்வளோ எவிடன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பேன், சரியா? சார், நீங்களாம் போறீங்க, நான் மட்டும் இங்கே நிற்கணுமா? ஏன் உனக்கும் அப்படி தோணுதா அந்த கொலையை ஏலியன் தான் பண்ணியிருக்கணும்? அட இல்லை சார், ஏலியன் ஒன்று இருக்கா என்ன? நீ ரொம்ப தைரியசாலியாக எனக்கு அப்பவே தெரியும். எல்லாரும் என்ன கடைசியில் தனியாக விட்டு போயிட்டாங்க. சார், இந்த ஸ்கின்னோட பார்ட்டிக்கல் நீல கலர்ல இருக்கு. சொல்லனுக்கு தன்னைத்தானே காப்பாத்திக்க முயற்சி பண்ணும்போது கை கலப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கை கலப்புக்கு நடுவில் அந்த கொலகாரனுடைய ஸ்கின் இவன் நகை இடுக்கல மாட்டிக்கிச்சு. இங்கே பாருங்க சார், அப்படின்னா அவங்க சொன்னது பொய்யில்ல போல இருக்கு. இல்ல பூர்ணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரும் இந்த கலரை உடம்புல அடிச்சுக்கிட்டு பயமுறுத்த ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு வேலை செய்யலாம் பாஸ், இந்த ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்ல. கலர் நீளமாக இருக்கிறதுனால எது உண்மைன்னு தெரிஞ்சிடும். இந்த ஸ்கின்ல கலரும் இல்லை, டையும் இல்லை. இந்த ஸ்கின்னுடைய கலரே நீல கலர்ல தான் இருந்திருக்கு. வாட், நீல கலர் ஸ்கின்னா? அப்படியெல்லாம் கூடவா இருக்கும்? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் பாஸ். சார், இங்கதான், இதோ இங்கதான். நாங்க அங்க நின்னுட்டு இருந்தோம். திடீர்னு அங்க இருந்து சத்தம் வந்துச்சு. நாங்க வந்து பார்க்கும்போது புதருக்குள்ள யாரோ மறைஞ்சிருந்தாங்க. அது அந்த நீல கலர் ஏலியன் தான். இங்க இது என்னது? 4 விரலோட அடையாளம் மட்டும் இருக்கு. நான் சொல்றது உண்மைதான், அது மனுஷனே இல்ல, அவன் ஏலியன் சார். அப்போ இது யாரோட ரத்தம்? அரவிந்த் அட்டாக் பண்ணது அந்த இடத்துல தானே? பாடி அங்க இருக்கும்போது இது யாரோட பிளட்? சார், ஒருவேளை அந்த ஏலியன் அரவிந்த தவிர வேற யாரையோ கூட வேட்டையாடி இருக்கணும் சார். அதான். அப்படி இருக்காது ஃப்ரெடி. அப்படின்னா அபிஜித், அந்த நீல கலர், இந்த 4 விரல்கள், சின்ன உருவம், அவ்வளோ பவர்ஃபுல்லாக தாக்கியிருக்கான். எப்படி அதை? இப்போ டாக்டர் சாலுக்கையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த நீல கலர் ஸ்கின் அது ஒரிஜினல் தானே சொல்லியிருக்காரு. பெயிண்டோ டையோ இல்லை. ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்ல.
ஒருவேளை ஏதாவது ஆராய்ச்சி பண்ணும்போது விஞ்ஞானிகள் ஏதாவது தப்பு பண்ணி அப்படி நடந்திருக்கலாம்ல? இல்ல சார், நான் சொல்றது உண்மைதான். ஆக்சுவலா அந்த உருவத்தை நான் நேர்ல பார்த்தேன், முழுசா பார்த்தேன். உடம்பு ஃபுல்லா நீல அப்ப கலர்ல. அவன் கண்ணு என்ன கலர்ல இருந்துச்சு? அவன் கண்களும் நீல கலர் தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. பாஸ் பாஸ், இந்த ரத்தம் ஏலியனோடது இல்ல, இது நார்மலான மனுஷனுடைய ரத்தம் தான். இதுல எந்த விதமான மியூட்டேஷனுக்கும் வாய்ப்பே இல்லை. என்னது? அது ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆம்பளை தான். ஆம்பளையோட ரத்தமா? அப்ப இந்த பிளட்டோட டிஎன்ஏ அப்புறம் அந்த ப்ளூ ஸ்கின்னோட டிஎன்ஏ ரெண்டும் மேட்ச் ஆகுதா? இல்ல, 2 டிஎன்ஏவும் வேற வேற. அப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, அந்த நீல கலர் ஆளு அரவிந்த தவிர இன்னொரு ஆளையும் கொலை பண்ணியிருக்கான். சார், இந்த நீல கலர் ஸ்கின்னோட ரகசியம் ஏதாவது தெரிஞ்சுதா? அதை கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, எந்த விஷயம் தெரிய வந்துச்சோ அது ரொம்ப விசித்திரமா இருக்கு. என்ன பாஸ், அந்த நீல கலர் ஸ்கின்ல ரொம்ப அதிக அளவுல சில்வர், அதாவது வெள்ளி இருக்குல்ல, அது கிடைச்சிருக்கு. என்னாச்சு ஃப்ரெண்டு? ஏதாவது கிடைச்சதா இல்லையா? சார், கேமரா சுக்குநூறா உடைஞ்சிருக்கு சார். இதுல டேட்டா கார்டு இருக்குன்னு தெரியல. கிடைச்சிருச்சு சார், கிடைச்சிருச்சு. டேட்டா கார்டோட சாம்பர் கிடைச்சிருக்கு. சாம்பருக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. கார்டு தான் நம்மளுக்கு தேவை. ஒரு நிமிஷம். என்ன சார் இது? இது எம்டியா இருக்கு. அப்படின்னா அந்த கேமரா உடைக்கும் போது அதுல கார்டு இல்லையா? அப்ப அந்த கார்டு கொலகாரங்கிட்ட தான் இருக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு கார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் கொலகாரன் கேமரா உடைச்சு வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு காட்டில் தான் எங்கேயாவது விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அபிஜித், எப்பாடுபட்டாவது நம்ம அந்த கார்டை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அந்த நீல கலர் உருவம் எதுன்னு அந்த கார்டு தான் நமக்கு அடையாளம் காட்ட போகுது. இந்த அரவிந்த் அட்டாக் பண்ணது இங்கே தான் எங்கேயாவது நடந்திருக்கணும், இதே இடத்துல. அப்போ அந்த சிப் இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும். கிடைச்சிருச்சு. சார் 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 சிப்பு கிடைச்சிருச்சு சார். தூக்குங்க, என்ன தூக்குங்க சார். காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். சார் பாத்துங்க, பாத்து. தேங்க்யூ சார். சார், இந்த சிப்போட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஐ ஹோப் இது ஒர்க் ஆகும். டைம் வேஸ்ட் பண்ணாத பொண்ணு, சீக்கிரம் முயற்சி பண்ணு. கம் ஆன், ட்ரை இட் சூன். ட்ரை பண்ணு. கம் ஆன், ப்ளே பண்ணு. ப்ளே பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சார், ஓபன் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் சார், இது நேத்தோட டேட்டா. இதுல ஏதாவது இருக்கும்? அந்த கடைசி போட்டோ என்னன்னு ஓபன் பண்ணு, அதை காட்டு. அப்போ சீமா சொன்னது உண்மைதான் சார். அந்த உருவம் நிஜமாவே நீல கலர்ல தான் இருக்கு. என்னவா இருக்கும்? அது கண்டிப்பா ஏலியனா தான் இருக்கும். பிரதீப், அது ஏலியன் இல்ல பாஸ், அவன் ஒரு மனுஷன். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வர காரணம், அவனுக்கு ஒரு வித்தியாசமான வியாதி இருக்கு. அந்த வியாதியோடைய பேர் தான் ஹர்கோயா. அது என்ன வியாதி சார்? பாஸ், சில பேருடைய உடம்புல வெளியில இருந்து வர டஸ்ட்னால ஒரு ஸ்பெஷலான ரியாக்ஷன் ஏற்படும். அதனால அவங்க ஸ்கின் நீல கலர்ல மாறிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொன்னேன்ல அந்த நீல கலர் ஸ்கின்ல இருந்து வெள்ளியுடைய பார்ட்டிகல்ஸ் கிடைச்சதுன்னு. இந்த ரியாக்ஷன் அந்த வியாதியால் ஏற்பட்டது தான். அந்த கண்ணு கூட ஏன் நீளமா இருக்கு? ரியாக்ஷன்னால தான் அப்படி. சார், 15-16 வயசு உள்ள ஒரு பொண்ணு எப்படி அவனை தனியா கொண்டு இருக்க முடியும்? ஆமா சார், கண்டிப்பா அவன் கூட யாராவது இருந்திருப்பாங்க. இல்லனா
அந்த குழந்தையால வெயிட்டான கல்லை எப்படி தூக்க முடியும்? இல்ல, எனக்கு அப்படி தோணல. இந்த இந்த பொண்ணு கொலைகாரியா இருப்பான்னு எனக்கு தோணல. சொல்லுக்கு வேற ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாரு. பாஸ், இந்த பொண்ணுக்கு இந்த வியாதி ரொம்ப நாள் பழமையானதெல்லாம் இல்லை. 1-2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, அவ்வளவுதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கவர் ஸ்டோரி படித்தேன். அது என்ன ஸ்டோரி? அது என்னன்னா, காட்டுக்கு அக்கம் பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன ஃபேக்ட்ரி இருக்கோ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு ஃபேக்ட்ரியில் சில்வர் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. பூர்வி, அதை செக் பண்ணு. ஆமா சார், அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு. எந்த இடத்துல அந்த பொண்ணை பார்த்தோமோ அதுல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது போதும், உடனே நம்ம வேட்டைக்கு கிளம்ப வேண்டியதுதான். க்ளோஸ் பண்ண ஃபேக்டரியை ஓபன் பண்ணும். இங்க யாருமே இல்ல. எல்லாரும் இங்க பாருங்க, இங்க யாரும் ஏதோ பண்ணிருக்காங்க. இந்த இடத்த பல வருஷமா மூடி இருக்கிற மாதிரி காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. இது கிளாஸோட அடையாளம். இங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போ இங்க என்னதான் நடந்திருக்கும்? அங்க ஏதோ உடைஞ்சிருக்க மாதிரி இருக்கே. இங்க ஏதோ இருந்து உடைஞ்சிருக்கு. யாரையாவது இங்க கட்டி போட்டு வச்சிருப்பாங்களோ? இந்த அடையாளம் என்னன்னு தெரியுதா? ஏதோ கோட் வேர்ட்ல எழுதியிருக்காங்க. அபிஜித், இங்க பாரு, ரத்தம் தான், ரொம்ப பழச. நீங்க தானே எனக்கு கால் பண்ணி பேசுனீங்க? ஆமா மேடம். நீங்க சில அடையாளங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? ஆமா, அது என்னன்னா இந்த அடையாளம் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒன்றும் அடையாளங்கள் இல்லை, ஏதோ கோடு வேர்டு தான். எங்க இடத்துல லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். அவங்க இதை பத்தி கிளியரா சொல்லுவாங்க. சரி. அன்ஷுல், இவங்க சிஐடி. சரி, இவர் தான் எங்களோட லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். உட்காருங்க. உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. அன்ஷுல், இது என்னன்னு பாருங்க. இது திபெத்தியன் லாங்குவேஜ். திபெத்தியன் லாங்குவேஜா? ஆமாம் சார். அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் சார், நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சொல்கிறேன். சார், இது யார் இதை எழுதியிருக்காங்களோ அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க போல. ஐ மீன், அதுக்கு அர்த்தம் ஹெல்ப். மை காட், கீழே சிம்பிள் மாதிரி ஏதோ இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? சார், இது ஒரு விதமான கோடு, ஆனால் அது என்னாலே புரிஞ்சுக்க முடியல சார். ஐ எம் சாரி. சே, சாரி எதுக்கு? எனக்கு நீங்கள் ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். பாஸ், ஃபேக்ட்ரியிலேருந்து கிடைச்ச பிளட் இருக்குல்ல, அது அந்த பொண்ணோட கையிலேருந்து கிடைச்ச ரத்த கரையோட மேட்ச் ஆகுது. வாட்? ஒருவேளை இந்த பொண்ணு ஃபேக்டரியில யாரையாவது காயப்படுத்திட்டாலா என்ன? சார், ஒருவேளை அரவிந்த் மாதிரி அங்கேயும் யாரையாவது அட்டாக் பண்ணிருக்கலாம்ல? ஆனா இவ எதுக்காக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா? ஹலோ அபிஜித், என்னது? ஓகே சார், அபிஜித் தான் கால் பண்ணா. அதாவது ஃபேக்டரி செவரில் ஹெல்ப் பண்ணி எழுதியிருக்கான். சார், ஒருவேளை அந்த ஹெல்ப் இந்த பொண்ணு தான் எழுதியிருப்பாளா? இவளை அங்கே கைது பண்ணி வச்சிருப்பாங்களா? அதுக்கப்புறம் இவ அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிருக்கலாம். அப்போ ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒரு நல்ல கிராஃபிக் ஆர்டிஸ்டை கூப்பிடுங்க. அந்த ஆள்கிட்ட இந்த நீல முகத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மையான முகத்தை கொண்டு வர சொல்லுங்க. டெரிக், இந்த ஃபேஸ்ல இருக்கிற நீல கலரை ரிமூவ் பண்ணிடலாம் சார். அதுக்கு நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? ஒரே செகண்டில் க்ளீன் பண்ணிடலாம். உன் வேலையில் கவனமா இரு, ரொம்பலாம் பேசாத. அஃப்கோர்ஸ் சார், சில்.
டன். வயசு ரொம்ப கம்மியா இருக்கும் போல இருக்கே சார். சலோங்கி சொன்னாரு 2-3 வருஷம் உடம்பு சரியில்லைன்னு. ஜெரிக், இவளோட ஒரு 2-3 வயசு இன்னும் குறைக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம் சார். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். பூர்வி, அப்படியே இன்டர்நேஷனல் டேட்டால போட்டு செக் பண்ணு. இன்டர்போல் கிட்ட கூட கேட்டு பாரு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்ஸிங் கேஸ் லிஸ்ட்ல இந்த மாதிரி முகம் இருக்கான்னு செக் பண்ணி பாரு. சார், நோ மேட்ச். இன்னும் ஒரு 2 வயசு கம்மி பண்ணி காட்டு. டன். பூர்வி, இப்ப செக் பண்ணி பாரு. எஸ். அவளோட பேரு கிருப்பாவா? 4 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்ஸிங்கா? இமிடியேட்டா இவளோட அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். சார், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எங்கள் பொண்ணை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியுங்க. இத கொஞ்சம் பாருங்க. உங்க பொண்ணு கிருப்பா தான் இதை எழுதியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இதுல முதல்ல எழுதியிருக்கிற வார்த்தை ஹெல்ப். 2வது என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியுமா? हमने लागछा यो हुजूर की छोरी कृपा के लिखाई हो। फर्स्ट सब हेल्प छा तारा अर्को बुझिए ना। हुजूर बताना सकना छा। मेरी छोरी तो पूरा करना सकते ही सकती ना। इशारा ले पूरा घर छे। मेरी छोरी तो लाटी होनी पूरा कर नहीं सकते ना। मेरी छोरी को तो तिब्बत बाटे ले रहा है को धर्मपुत्री बनाए को होनी। तिब्बती भाषा में के लेखेको छ मलाई सबै थाहा छ। म भन्न सक्छु। खाल्टो म गाड्नु। சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குழந்தையால வாய் பேச முடியாதான். என்னது? அதாவது அவங்க பாஷை வந்து டிபெட்டியன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை டிபெட்லேருந்து தான் தத்தெடுத்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பாஷை தெரியுமா? சார், இதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஆழம்னு எழுதியிருக்கு. ஆழமா? ஹெல்ப், ஆழம். இந்த குழந்தை எதுக்காக இப்படி எழுதியிருக்கு? ஏன் அப்படி எழுதியிருக்கா? அது அந்த சில்வர் ஃபேக்டரிக்கு போனா தான் தெரிஞ்சுக்க முடியும். பூர்வி! ஓ நோ. பூர்வி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் இல்லையே? ஓகே சார், எனக்கு ஒன்றும் இல்லை சார். சார், நம்ம இந்த இடத்த தான் தேடிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க க்ளோஸ் ரேஞ்சில். இது என்ன இடம்னே தெரியலையே. இங்க பாத்தீங்களா? இங்க ஏகப்பட்ட பெட் போட்டு வச்சிருக்காங்க. சார், திராட்சை முந்திரி பருப்பு டப்பாலாம் இருக்கு. இது எல்லாம் காலி டப்பாவா இருக்கு. இதுல ஒண்ணுமே இல்ல. ஓ நோ. சின்ன பசங்களோட ஷூ. அப்படின்னா கிருபாவை தவிர நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க. ஏதோ ராக்கெட் போல இருக்க. சார், நம்ம எப்படியாவது அந்த குழந்தைங்க கிட்ட போய் சேரணும். போய் சேர்ந்துலாம் பூர்வி. அந்த ஆளு பாடியே அந்த கொலைகாரங்கிட்ட போய் நம்ம சேர்த்துறோம். சார், எந்த ஆளோட பாடி கிடைச்சதோ அவன் பேரு ஷியாம். அவன் ஜேசி காலனியில தான் தங்கி இருந்திருக்கான். ஒரு இடம் விடாம வீடு ஃபுல்லா செக் பண்ணு, ஏதாவது கிடைக்கலாம். சார், இதை கொஞ்சம் பாருங்களேன். குழந்தைங்களோட போட்டோ. யாரு யாரு நீங்களா? எப்படி உள்ள வந்தீங்க? இருங்க மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க சிஐடிஸ்.
சிஐடி? நான் அப்பவே நினைச்சேன் ஷாம் நல்லவனே இல்லைன்னு. எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, ஏன்னா அவன் நடத்தையே சரியில்லை. எதுக்குதான் அவனுக்கு வாடகைக்கு விட்டோமோன்னு இருக்கு எனக்கு. ஷியாமை பத்தி நீங்க வேற ஏதாவது சொல்ல முடியுமா? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், யாரை மீட் பண்ணா, அவனை பார்க்க வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்களா? அவனோட வேலையை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம், அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவான். வெளிநாட்டுக்கா? ஃப்ரெடி, வீடு ஃபுல்லா செக் பண்ணு. ஏதாவது பாஸ்போர்ட், பேக் எது இருந்தாலும் விடாத. சார், இந்த பேக் கிடைச்சிருக்கு சார். அதோட வெளிநாடு டேகும் இதுல இருக்கு. ஃபாரின் டேக்னா வீட்டில் ஏகப்பட்ட பசங்களோட ஃபோட்டோஸ் இருக்கு. அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான்னா இந்த குழந்தைங்களை வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கான்னு தோணுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியில் இந்த ஃபேக்டரியில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கே ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சு இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட மொபைல் ஃபோன்ஸும் இருந்திருக்கும்ல. சரி, ஒன்று பண்ணு. கடந்த 2 வருஷத்துல எத்தனை மொபைல் ஃபோன் அந்த இடத்துல ஆக்டிவா இருந்திருக்குன்னு பாரு. போ சார். அந்த குழந்தைய கிட்னாப் பண்றதுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. கேமல் ரேஸா? அந்த சாம் கடந்த 2 வருஷத்துல நிறைய ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வந்திருக்கான். அங்க ஒட்டகத்தோட ரேஸ்ல நிறைய குழந்தைங்களை யூஸ் பண்ணுவாங்க. அதிக அளவில் சின்ன குழந்தைங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. கிருபாக்கு 12 வயசு தான் இருந்திருக்கும். சார், பொருள் இதுல இருக்கிற சில மொபைல் நம்பர்ஸ் 2 வருஷமா ஃபேக்டரிக்கு பக்கத்துல ஆக்டிவா இருந்திருக்கு. அப்ப இந்த நம்பர்ஸ் எந்த இடத்துல ஆக்டிவா இருக்குன்னு பாரு. மந்திரிகா பக்கத்துல கண்டெய்னர் யார்ட்ல இருக்கு. இங்க ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணுல தான் குழந்தைங்க இருக்கும். ரொம்ப நேரம் குழந்தைங்க உள்ளே இருந்து உயிருக்கு ஆபத்தாயிடும். ஆளுக்கு ஒரு பக்கம் போக. அங்க 2 பேர் இருக்காங்க. என்ன? நான் சொல்றது கேளு. டைரக்டா அட்டாக் பண்ணாத, புரிஞ்சுதா? அவனுங்களை அங்கிருந்து முதல்ல தூக்கணும். குழந்தைங்க உயிர் விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது அபிஜித், ஞாபகம் இருக்கட்டும். சார், இவங்களை இங்கிருந்து வெளியே அனுப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எனக்கு தெரியும் அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னு. உங்க அத்தனை பேரையும் அவ்வளவுதான்டா. டேய், யாரா அவன்? நம்மள வேவ பார்க்க வந்துருக்கானா? ஏய், புடுறா அவன. ஏய், நில்றா டேய். என்ன எம்டி ஆளியா இருக்கு? ஏய், ஓடாத நில்றா. ஏய், புடிடா. ஏய், தயா, இந்த கண்டெய்னர் பாத்தியா? எவ்வளவு பெருசா இருக்கு. உள்ள ஏன் ரொம்ப சின்னதா இருக்கு?
பசங்களா கண்ணை தர இங்க பாரு. நீங்களாம் நல்லா தானே இருக்கீங்க? ஆ ஏய், எல்லாம் இங்கிருந்து போயிடுங்க. சிடி வந்திருக்காங்க. கிருப்பா, கிருப்பா, சார். சொல்லு பூர்வி, குழந்தைங்க ஓகே தானே? ஆமா சார், குழந்தைங்க ஓகே தான். Good. குழந்தைங்களுக்கு போதை மருந்து கொடுத்துருக்காங்க. வாட்? ஆமா சார். சார் சார், அந்த குழந்தைங்க குரூப்ல கிருப்பா இல்ல. செஞ்சரா விழுந்துரு. கிருப்பா எங்க? எவ கிருபா? எனக்கு தெரியாது. அந்த குழந்தை தாண்ட கிருபா நீல கலர்ல இருந்தால அவ எங்க? அவளை நான் வேற இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன். அவளை ஒரு டெம்போல ஏற்றி விட்டுட்டேன். இந்நேரம் அவ வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்துருப்பா. இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லு பங்கஜ், டெம்போவோட நம்பர் சொன்னான் அவன். வண்டி நிறுத்து தயா. தோ டெம்போ அங்க இருக்கு. சார் சார், கிருப்பா இங்க கூட இல்ல. கிருப்பா இங்கேயும் இல்லையா? அப்ப கிருப்பா எங்க? ஏய், இறங்குடா கீழே. பசங்களா வாங்க. அப்படி இங்க எடுத்துட்டு வாங்க. அங்க ஒரு வண்டி இருக்கு சார். நில்றா. நீயா? கைடுன்னு சொல்லி உலகத்தை ஏமாத்துறியா? ஏய், முன்னாடி வராத. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபேக்ட்ரியில் இதனால வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இதோ இந்த ஒரு பொண்ணால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவன் எங்கள் ஆளுங்களை கொன்னுட்டு காயப்படுத்திட்டு காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டான். எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நல்ல வேளை என் ஆள் மண்ணும் அங்கே வந்துட்டான். ஏய் நில்லு, நீ யாரு? என்னை எதுக்கு கடிச்ச?
மற்றவங்க கண்ணில் மண்ணை தூவுறதுக்கு தான் நான் கைடாக நடிச்சிட்டு இருந்தேன். காட்டுக்குள்ளே நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த பொண்ணு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. உங்களுக்கெல்லாம் அசிங்கங்கிறதே இல்லையாடா? பணத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன குழந்தைங்கள கடத்திட்டு இருக்கீங்க. கேவலம் பணத்துக்காக அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை நிச்சயமா உனக்கு கிடைச்சே தீரும். அநேகமா தூக்கா கூட இருக்கலாம். குழந்தைங்களோட அப்பா அம்மாவை கூப்பிட்டீங்களா? அவங்களெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சார், இந்த குழந்தைங்க இந்த இடத்துல தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது. கண்டிப்பா. குழந்தைங்க தானே. குழந்தைங்கன்னா சந்தோஷமா சிரிச்சு விளையாடினா தானே குழந்தைங்க. குழந்தைங்களுக்கு அதானே அழகு. பாவம் இந்த பொண்ணு கிருப்பா இப்போவும் இவ கனவுல தான் இருக்கா. சார் நம்ம டிவி ஆன் பண்ணுவோம் சார். இந்த கார்ட்டூனை மட்டும் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க சார். ஆமாம் சார், கார்ட்டூன் போட்டு காமிக்கலாம் சார். அப்புறம் அந்த டாக்டர் கிருபாவுக்கு எப்ப சரியாகும் ஏதாவது சொன்னாரா? சார், டாக்டர் என்ன சொன்னார்னா, இவளுக்கு பிடிச்ச விஷயம் நினைவுக்கு வந்துச்சுன்னா இவ சரியாயிடுவாளாம். அடேங்கப்பா, கார்ட்டூன்ல என்னப்பா இருக்கு? குழந்தை அப்படி சந்தோஷமாயிடுச்சு. சார், இது சோனி ஏ சார், பசங்களோட புதிய கார்ட்டூன் சேனல். அப்படியா? சோனி ஏவா? குழந்தைங்களோட ஃபேவரட் சேனலா?